மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மல்லி 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 மல்லி. வெண்பா குட்டிக்கு தூக்கம் வந்துருச்சுங்களா? வெண்பா குட்டிக்கு மட்டும் இல்ல, அம்மா குட்டி, அப்பா குட்டி, எல்லா குட்டியும் தூங்கணும். வாங்க வாங்க வாங்க. ஓகே வலியுமா, நீங்களும் படுத்துக்கோங்க. வாங்க. டாடா, நீங்க நல்லா போட்டிக்கோங்க. ஐயோ டாடா, என்ன டாடா ஃபுல்லா இழுத்துட்டீங்க? ஓ சாரி 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 சாரி. மல்லிமா, நீங்களும் போட்டிக்கோங்க. இல்ல வெண்பா, எனக்கு வேண்டாம், நீ மட்டும் போத்திக்கோ. டாடா, அந்த வீட்ல நம்ம 3 பேரும் ஜாலியா ஒரே பெட்ஷீட் போட்டி போல பெருசா இருக்கும்ல. இனிமே நீங்க 2 பேர் மட்டும்தான் இங்க இருப்பீங்க. வெண்பா, உன் வாழ்க்கையில நடுவுல திடீர்னு நான் வந்தேன். பாதியில வந்த மாதிரி பாதியிலே போயிடுவேன் வெண்பா. நான் போனாதான் நீங்க ஒன்னா இருப்பீங்க, இருக்க முடியும். இங்க பாரு வெண்பா, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. நெக்ஸ்ட் மந்த் பட்ஜெட்ல நம்ம பெரிய போர்வையா வாங்கிக்கலாம். ஓகே மல்லி, மை ஹவுஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர், பட்ஜெட்ல கொஞ்சம் நிதி ஒதுக்குவீங்களா? என்னதுங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. என்னாச்சு மல்லிமா, தூக்கம் வந்துருச்சா உங்களுக்கு? நாங்க பேசினது கவனிக்கலையா? ஆமா, நெக்ஸ்ட் மந்த் பெரிய போர்வை வாங்கலான்னு டாடா சொல்றாரு. அது வரைக்கும் என்ன பண்றது? ஐடியா. என்ன ஐடியா? வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஏய், எங்க போற நீ? இருங்க டாடா, நான் போய் போர்வை ரெடி பண்ணிட்டு வரேன். மல்லிமா, எப்படி ஐடியா? வெண்பா, என்னது இது? இன்னுமா டாடா உங்களுக்கு புரியல? மல்லிமோட சாரி தான். இப்போதைக்கு இதுதான் பிக் போர்வை. அப்படின்னா நாம இனிமே பெரிய போர்வை வாங்க வேணாம் போலீங்க. காஸ்ட் கட்டிங் புலியா நம்ம வெண்பாவே இருக்கா பாரு மல்லி. தாங்க டாடா. டாடா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த ஐடியா மல்லியமா தான் கொடுத்தாங்க. மல்லியா? எப்போ? சொல்லுங்கம்மா, நீங்க தானே சொன்னீங்க. நானா? நான் எப்ப சொன்னேன்? சின்ன வயசுல உங்க அம்மாவோட ஞாபகமா அவங்களோட சாரியை போட்டுக்கிட்டு படுப்பேன்னு அன்னைக்கு ஒரு நாள் சொன்னீங்கல்ல. உங்க அம்மா உங்க கூட இல்லைனாலும் அவங்க சாரிய போட்டிக்கிறப்ப அவங்களே கூட இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னீங்கல்ல. அதுக்கு இன்னும் நாள் இருக்கு வெண்பா. பரவாயில்ல, இப்பவே நீ ரெடி ஆயிட்ட. என்ன மல்லியம்மா, மறந்துட்டீங்களா? ஞாபகம் இருக்கு வெண்பா. டாடா, இப்படி பேசிக்கிட்டே தூங்குறது ஜாலியா இருக்குதுல்ல? ஆமா வெண்பா. விஜய் லைஃப்லயே வராம கண் காணாத தூரத்துக்கு எங்கேயாவது போயிடணும், அவ்வளவேதான். ஒரு 2 நிமிஷங்க, காஃபி ரெடி பண்ணிடுறேன். பரவாயில்ல. உடம்பு சரியில்லையா மல்லி? இல்லையே. மனசு சரியில்லையா? சச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் நேத்துல இருந்து கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நீ சரியாவே இல்ல. உடம்பு சரியில்லைன்னு
எங்க டாக்டர் கிட்ட போனா செலவாகிடுமோ நினைச்சு நீ சொல்ல மாட்டேங்கிற அப்படித்தானே? அது வந்து அப்படியெல்லாம் இல்லைங்க. யார் சொன்னா? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்ன, என் உடம்புக்கு என்ன, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். பின்ன நான் சும்மாவா கேக்குறேன்? உன்கிட்ட சேஞ்சஸ் தெரிஞ்சதுனால தான் நான் கேட்டேன். அம்மா, நீங்க எப்ப கிளம்பணும்? இட்லி சாப்பிடுறீங்களா இல்ல தோசை ஊத்துட்டுமா? பேச்ச மாத்திரன்னு எனக்கு நல்லாவே தெரியுது மல்லி. எங்க பேச்செல்லாம் ஒண்ணும் மாத்தலைங்க. காலையில டிஃபன் என்ன பண்ணலாம்னு கேட்டா அதுக்கு பேரு பேச்ச மாத்துறதா? சரி, காஃபி எப்போ ரெடி ஆகும்? நீங்க ஹால்ல உட்காருங்க, நான் கொண்டு வரேன். எத்தனை நாள்ல வரும்? ஸ்டவ் ஆன் பண்ணாமலே நிக்கிற, அது கூட பரவாயில்ல. ஆனா இவ்ளோ நேரம் பால் அப்படியே இருக்குன்னு சந்தேகம் கூட வராம நிக்கிற பாரு. அதனாலதான் சொல்றேன், நீ சரியில்லை. என்கிட்ட கண்டிப்பா ஏதோ மறைக்கிற. சச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. ஸ்டவ் ஆன் பண்ணாம கிச்சன்ல நிக்கிறதெல்லாம் எல்லா பொம்பளைங்களுக்கும் அப்பப்ப வர வழக்கமான ஞாபக மறதிதான். நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிற. ஒண்ணு இல்லைன்னா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா உடம்பு எதுவும் சரியில்லைனா மறைக்காம என்கிட்ட சொல்லிடுறேன்னா டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துருவோம். டாக்டர் கிட்ட போற அளவுக்கு இப்ப என்னங்க ஆயிடுச்சு? டேப்லெட் போட்டுக்கிட்டா போச்சு. டேப்லெட் போட்டுக்க போறியா? அப்ப என்ன நிஜமாவே உடம்பு சரியில்லையா? பாத்தியா, இவ்வளவு நேரம் ஒண்ணு இல்லன்னு சமாளிச்சுட்டு இப்ப உடனே உடம்பு சரியில்லைன்னு சொல்ற. நீ என்கிட்ட என்னன்னு சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாதான் சொல்லலாம்ல. நான் கூட்டிட்டு போக மாட்டேனா? ஐயோ, லேசா தலைவலிங்க, அவ்வளவுதான். இதையே இவ்ளோ பெருசு பண்றீங்க? மாத்திரை போட்டுக்கிறேன், போதுமா? இங்க பாரு மல்லி, உடம்ப மட்டும் எப்பவும் கவனமா பாத்துக்கணும். ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா எல்லாரும் தான் கஷ்டப்படணும். உனக்கு உடம்புக்கு முடியலனா நான் நிம்மதியா வேலை செய்ய முடியுமா? இல்லனா வெண்பா தான் நல்லபடியா ஸ்கூலுக்கு போய் படிப்பாளா? உன் மேலதானே எங்க நினைப்பெல்லாம் இருக்கும். எதுவா இருந்தாலும் ஆரம்பத்திலே பார்த்துட்டா பரவாயில்ல. அப்புறம் பின்னாடி வருத்தப்படக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். ஐயோ, தயவு செஞ்சு இந்த டாபிக்க விடுறீங்களா? சரி, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். ஏங்க காஃபி? இல்ல நான் கிளம்புறேன், போணும். ஏங்க இருங்க, குடிச்சிட்டு போங்க. சாரி, அதே நான் சொல்ல மறந்துட்டேன். நான் இன்னைக்கு விரதம். இந்தாங்க, மதியம் விரதம்லாம் இருக்க வேண்டாம், ஒரு நேரம் இருந்தா போதும். புடிங்க. சரி, வரட்டா? பாய். போலாமா? போலாம். வெண்பா, சாரி, நான் இன்னும் ரெடி ஆகல. ஒரு 2 நிமிஷம். இல்ல வேணாம் வெண்பா, இன்னைக்கு டாடா உன்னை ஸ்கூல்ல விட்டுறேன், சரியா? சரி டாடா. மல்லிமா, உங்களுக்கு இன்னைக்கு ரெஸ்ட். நான் டாடா கூட போறேன். பாய். இரு ஒரு நிமிஷம். போயிட்டு வா. சரிம்மா. வர மல்லி. வாங்க. போலாமா? வெண்பா, டாடா. வெண்பா, உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கு இதுல. மல்லிமா இப்பதான் உளுந்து வடை செஞ்சு கொடுத்தாங்க. நான் அப்புறமா சாப்பிடுறேன். அப்படியா? அப்ப எனக்கு உளுந்து வடை. இருங்க, காஃபியோட எடுத்துட்டு வரேன். சரி. மல்லி, நான் கேக்குறதுக்கு உண்மையை சொல்லு. நான் உன்னை வேலைக்கு போக வேணாம்னு சொல்லிட்டேனே, அதுல உனக்கு என் மேல வருத்தம் ஒண்ணும் இல்லையே? பெரியம்மா சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நாளாச்சும் உங்க விருப்பப்படியே போகட்டுமே. கொஞ்ச நாளைக்குன்னா எந்த அர்த்தத்துல அப்படி சொல்ற மல்லி? டாடா, கொஞ்ச நாள் உங்க விருப்பப்படி, அப்புறம் கொஞ்ச நாள் மல்லிமா விருப்பப்படி, அப்புறம் கொஞ்ச நாள் என்னோட விருப்பப்படி. எல்லா விஷயமும் நடக்கட்டுமே. அதுவும் கரெக்ட் தான். ஜனநாயகத்துல எல்லாருக்குமே சம வாய்ப்பு, சம உரிமை இருக்கு. மல்லி, கடுப்புலாம் ஒன்னும் சொல்லலையே, ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லங்க, இதுல என்ன இருக்கு? வீட்டு வேலையும் பார்த்து வெண்பாவையும் கொஞ்ச நாள் கவனிச்சுக்கலாம் இல்லையா? ஆமாமா, கொஞ்ச நாள் தான். அப்புறம் நான் பெரிய பொண்ணாகிடுவேன். என்னோட ஒர்க்ஸ் எல்லாம் நானே பார்த்துப்பேன்.
மல்லே, நீ எதை பத்தி யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா புரியுது. உன்னை பத்தி தெரியாதா? நாம என்ன இப்படியேவா இருந்துருவோம்? லைஃப் மாறும் மல்லி. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நீ சொன்ன மாதிரி, வெண்பா சொன்ன மாதிரி எல்லாமே கொஞ்ச நாள் தானே. ஜஸ்ட் ஒரு 3 இல்ல 4 மாசம் போதும். நீ வேணா பாரு, நம்ம நிலைமை வேற லெவலுக்கு போயிடும். எனக்கு அதுல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இனிமே என்ன பண்ணாலும் ஏறுமுகம் தான். ஆறுமுகம் துணை இருக்க எல்லாம் ஏறுமுகம் தான் சொல்லுவாங்கல்ல. காலையில முருகர் கோயிலுக்கு போனேன். ஒரு புது நம்பிக்கையும் ஒரு தைரியமும் எல்லாமே வந்துருச்சு. என்னால முடியும். நீ நம்புறியா? நம்புறேங்க. அவ்வளவுதான். கை கொடு. நீ என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எல்லாமே சக்சஸா தான் இருக்கும் மல்லி. உன்னை புரிஞ்சுக்காம நான் நிறைய இழந்துட்டேன். இதுக்கு மேலையும் நான் எதையும் இழக்க தயாரா இல்ல. எல்லாத்துக்கும் மேல நான் உன்னை இழக்க தயாரா இல்ல. சரியா? என்னை இழக்க நீங்க தயாரா இல்ல. ஆனா நான் உங்களோட இருந்தா நீங்க வெண்பாவை இழக்க வேண்டி இருக்கும். இன்னும் என்னென்னவோ கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கும். உங்களுக்கு நான் வேணாங்க. நான் உங்களை விட்டு போயிடுறேன். அதாங்க உங்களுக்கு நல்லது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.